ஸ்ருதி ஸ்மிருதி புராணாநாமாலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாதசங்கரம் லோகசங்கரம். संसार भीकर करीन्द्र कराभिघात निष्पिष्ट वर्म वपुष सकलार्तिनाश प्राण प्रयाण भव भीति समाकुलस्य लक्ष्मीं नृसिंह मम देहि करावलम्बम्. ஜோதிடம் என்றால் பூஷன்ஜி, ஜோதிடம் தானே பூஷன்ஜி, ஜோதிட திலகம் பூஷன்ஜி, ஜோதிட உலகம் பூஷன்ஜி, ஜோதிட உலகம் பூஷன்ஜி. அன்னையின் பேரருளால் உங்கள் வீடு, வியாபார ஸ்தலங்கள், கடைகள், தொழிற்சாலைகள் ஆகியவற்றில் உருவாகும் எதிர்மறை சக்திகள், எதிர்மறை ஆற்றல்கள், கண் திருஷ்டிகள், தீய சக்திகள் நீங்க விசேஷமான 2 மூலிகை கலந்த நல்ல தூய ஜீவகாந்த அலைகளை உருவாக்கும் மூலிகை பை. மூலிகை பை தற்போது கிடைக்கிறது. மூலிகை பையின் விலை 330 ரூபாய் மட்டுமே. வணக்கம். ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியின் டயல் சங்கரா நிகழ்ச்சி மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை வழிகாட்டுவதன் மூலமாக, ஒரு வழிகாட்டி இருப்பதன் மூலமாக நிச்சயமா அதை தீர்த்துவிட முடியும்ங்கிறத நமது நிகழ்ச்சி மூலமாக ஆதாரபூர்வமாக நிரூபிச்சு பல தகவலை உங்களுக்காக தந்து கொண்டிருப்பார் நமது நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினரான ஜோதிடர்னு சொல்ல முடியும், வாஸ்து சாஸ்திரத்தின் நிபுணர்னு சொல்ல முடியும், தாந்திரிக முறையில பரிகார பூஜைகளை செய்து கொண்டிருப்பவர் மற்றும் ரத்தின கல்வி ஆய்வு, பெயரியல், எண்ணியல் இப்படி நிறைய அடைமொழிகளை கொண்டிருக்கக்கூடிய டாக்டர் பூஷன்ஜி பழனியப்பன் சார் எங்க கூட இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். ஒவ்வொரு வாரமும் தலைப்புல எடுத்து பேசிட்டு இருக்கோம். நமது நிகழ்ச்சிக்கு, அதாவது இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு நிறைய பேர் கேள்விகளா மடல்கள் வரைஞ்சிருக்காங்க. நம்ம ஒவ்வொருத்தருடையா பார்த்துலாம் சார். முதல்ல எழுதியிருக்கிறவங்க வந்து பழனியப்பனுங்கிறவர், அவரே எழுதியிருக்காரு. கர்ணயட்சினி அப்படிங்கிற அம்மனை பற்றி கேட்டிருக்காங்க. அது வந்து இவர் தொடர்ந்து 2-3 முறை எழுதிட்டார் இந்த கடிதத்தை. இந்த கர்ணயட்சினா என்ன, அது எப்படி வழிபடுறது, வழிபாட்டு முறைகள் என்னங்கிறது அவருடைய கேள்வி. ஆக்சுவலா கர்ணயட்சினிங்கிறது வந்து ஒரு தேவதை. ஆக்சுவலா இது ஜோதிடர்கள் பயன்படுத்தக்கூடிய வழிபாட்டு முறை. அவங்களுக்கு வந்து அது வந்து கர்ணயட்சினி வந்து 1,00,000 முறை அதோட ஜபம் பண்ணோம்னா அது வந்து காதுல வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லணும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அது அதே இந்த கர்ணயட்சினியை வச்சு சில செய்வினைகளை போக்குறதுக்கு, அதே மாதிரி சில பிரயோகங்கள் செய்யறதுக்கு, சிலருக்குலாம் பாத்தீங்கன்னா உடல் வந்து சரியில்லாம போயிடும், உடல்நிலை சரியில்லாம போயிடும். தொடர்ந்து சரியில்லாம இருக்கும். என்ன வைத்தியம் பார்த்தாலும் கேட்காது, என்ன செக் பண்ணாலும் நார்மலா இருக்குன்னு டாக்டர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நேரத்தில் இந்த கர்ணயட்சினி பிரயோகம் பண்ணோம்னா அது வந்து சரியா போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒரு அருமையான தேவதை அது. இல்ல அப்படி கிடையாது. இது வந்து கிராம தேவதைங்கிறது அது வேற, நீங்க சொல்றது அது வேற. இது வந்து நம்ம வழிபாட்டு முறைகள்ல நிறைய இருக்கு. யட்சினி, கிங்கினி, கர்ணயட்சினி, இந்த மாதிரி நிறைய இருக்குதுங்க. வீட்டில் வைத்து வழிபடலாம், தாராளமாக வழிபடலாம். அதாவது குட்டி குட்டி தேவதைகளுக்கு ஒரு தனி பவர் இருக்குங்க, தனி சக்தி இருக்கு. அந்த சக்தி வந்து அது நம்ம அதை நல்ல ஒரு சின்சியரா வழிபட ஆரம்பிச்சோம்னா அது வந்து இப்ப நாங்கெல்லாம் இந்த பூஜைகள் பண்றதுனால ஒரு 5-6 தேவதைகளோட வழிபாடு எங்களுக்கு இருக்கும். அதான் எங்களுக்கு வந்து பண்ணும். தெய்வம் வந்து எப்படின்னா சஜித கர்மா, அது வந்து ஒரு லெவலுக்கு மேல ஹெல்ப் பண்ண முடியாது. இது அப்படி கிடையாது. இது வந்து நம்ம நம்பிக்கை தான் வந்து அங்க உதவி செய்யுமே தவிர நம்ம அதை சொன்னோம்னா அது ஒரு மாதிரி இருக்கும். அது இன்டெப்த் சப்ஜெக்ட். நான் சொல்றது நம்பிக்கை வந்து உதவி செய்யும். இது தேவதைகள் அப்படி இல்லை. நீங்க ஒரு குறிப்பிட்ட இதை வழிபட்டீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட கோரிக்கையை வச்சு வழிபட்டீங்கன்னா அது செஞ்சு கொடுக்காது. இப்ப நீங்க மனை விற்கிறது, மனை வாங்குறது, சில முக்கியமான நேரங்கள்ல அதை தான் நாங்க பிரயோகம் பண்ணி கொடுப்போம். இப்ப நான் கர்ணலட்சுமி அம்மனை வழிபடணுமோ, தேவதையை வழிபடணுமோ ஒரு நேர் நினைக்கிறாங்க. அதை பற்றி வழிபாட்டு முறைகளை நாங்க உங்ககிட்ட ஒரு கடினமான வேலை. அதை செய்யறதுக்கான மனசக்தி இருந்ததுன்னா கத்துக்கலாம். அதுக்கான சில வழிமுறைகள், அதை கத்துக் கொடுக்கக்கூடிய முறைகள் சில குருமார்கள் கத்துக் கொடுப்பாங்க. எங்களுக்கு அதை பத்தி அத்தனையும் தெரியும். எப்படி பண்ணணும், என்ன செய்யணும், ஏதோ வழிபாட்டு முறையை எப்ப ஆரம்பிக்க எப்ப முடிக்கணும். ஏன்னா நாங்க பஞ்சபட்ச சாஸ்திரத்தை இந்த அத்தனை கலைகளையும் கற்றதுனால் எங்களுக்கு அது அத்தனை நுணுக்கங்களும் தெரியும். ஏன்னா நாங்க அதை விட மேல பிரயோகத்துல பண்ணிட்டு இருக்கனால தெரியும்.
சோ வந்து அது யார்கிட்ட கொடுக்கணும்னு இருக்குது, எல்லாருக்கும் அதை எடுத்து கொடுத்துருக்க முடியாது. சில பரிகாரங்கள் இருப்ப சின்ன டெக்னிக் நான் பேர் மாற்றம் செய்யறேன். அதுல சில விஷயங்கள் இப்போ ஒருத்தர் பிடிக்கலன்னு வைங்களேன் உங்களுக்கு, அதுல ஒரு குறிப்பிட்ட பேர்ல செட் பண்ணி அந்த பேரை அவரை நினைச்சு சொல்லிட்டு வந்தீங்கன்னா அவர் அவ்வளவுதான். அந்த அளவுக்கு அதுல பண்ண முடியும். அதான் யாரையும் அவ்வளவு சீக்கிரம் சொல்லிக் கொடுத்து எல்லாம் கேட்கறாங்க, சார் ஒரு நியூமராலஜி புக் எழுதுங்கிறாங்க. நான் கத்து வச்சிருக்க எழுதுனா என்னத்துக்காகும், ரொம்ப கஷ்டமான வேலையாகும். ஏன்னா நியூமராலஜி புக் நான் சும்மா எழுத விரும்பல. எழுதுனா நான் சும்மா 4 நாள் 8 எழுதலாம். ஏன்னா 1 B 2 அதை விரும்பவே. அது வந்து சப்ஜெக்டே இல்ல, அது நியூமராலஜியே இல்ல. அது பாத்தீங்கன்னா நீங்க நிறைய நம்பருக்கு வந்து நிறைய கம்பெனி பேருக்குலாம் 26 8ல வரும், 4ல வரும், 2ல வரும். அது எப்படி சக்சஸ் ஆச்சு? நியூமராலஜி போடுறது சக்சஸ் ஆகாது. நான் தெரிஞ்சு வச்சிருக்க சப்ஜெக்ட் என்னன்னா, இப்ப உங்களுக்கு ஒருத்தர் ராமசாமி பிடிக்கல அப்படின்னா, இவர் ஒரு நண்பர் வந்து ராமசாமிக்கு ஒரு பேரை பிக்ஸ் பண்ணி ராமசாமியை நினைச்சு அந்த பேரை சொல்லிக்கிட்டே இருந்தானா ராமசாமி அங்க அடிபடுவார். ராமசாமிக்கு அந்த பிரச்சனை ஆரம்பிச்சிடும். அதுதான் மந்திர பிரயோகம். நீங்க நியூமராலஜிக்கு மந்திரத்துக்கு ஒன்றும் பெரிய டிஃபரெண்ட் தான் இல்ல. நியூமராலஜில அஷ்டகர்ம சாஸ்திரம் உள்ளுக்குள்ள அடங்கி இருக்குது. அஷ்டகர்ம சாஸ்திரம் நியூமராலஜி அடங்கி இருக்குது. அதனால நீங்க எந்திரத்துக்குள்ள அஷ்டகர்ம சாஸ்திரத்துக்குள்ள ஸ்தம்பன மந்திரத்துக்குள்ள இப்ப இது மாரண மந்திரத்துக்குள்ள எல்லாம் பாத்தீங்கன்னா நம்பர்ஸ் இருக்கும். நம்பரை வச்சு பிரயோகம் பண்றது இருக்கும். நம்பர்ஸை போட்டு கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு விடை தெரிஞ்சு ரொம்ப ஒரு அற்புதமான கணக்கு. இதை பத்தி தெரியாதவங்க தான் முட்டாள்தனம் ஏதாவது பேசிட்டு இருப்பாங்க. இது வந்து மிக அற்புதமான கணக்கு, ஒரு ஆனந்தமான கணக்கு. அது வந்து என்ன ஒரு அதோட சாபக்கேடுன்னு கேட்டீங்கன்னா, யாருக்கு அது தேவையோ அதை பயன்படுத்த மாட்டாங்க, அவங்க கேட்க மாட்டாங்க காது கொடுத்து. தேவையில்லாதவங்க அதை பின்னாடி சுத்துவாங்க. அதான் இதோட பெரிய சாபக்கேடு. தேவை இருக்கிறவங்க, யாருக்கு இது தேவை, யாருக்கு இது முக்கியமா செய்யணும், முக்கியமா ஒரு ஜாதகம் இருக்கும், அதை தலையெழுத்தே மாத்தி அமைக்கிறதுக்கான டெக்னிக் இருக்கும். ஆனா அவங்க கேட்க மாட்டாங்க, சட்டையே பண்ண மாட்டாங்க. அப்படியா, இத நம்பிக்கையே இல்லாம பேசிட்டு போயிருவாங்க. அவங்க யாருக்கு இது தேவை இல்லையோ அவங்க ரொம்ப நம்பிக்கையா விழுந்து பேசுவாங்க. அதான் அதோட சாபக்கேடு. நிறைய விஷயம் எனக்கு கண்ணுக்கு நல்லா தெரியும், ஈஸியா சரி பண்ணலாமே, ஆனா அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. ரொம்ப சுலபமா சரி பண்ற விஷயத்தை ஒத்துக்க மாட்டாங்க. இப்ப இதுவே சார் இந்த கர்ணலட்சுமி அம்மன் தேவதை பத்தி நீங்க சொல்றீங்க, சில ரகசியங்களை சொல்ல மாட்டாங்க உங்களை மாதிரி ஆக்கள், ஆனா நீங்க இப்ப சொல்லி கொடுக்கறேன்னு சொல்றீங்க. இதனால உங்ககிட்ட இருக்கிற சக்தி போயிடாது. அதாவது எப்படின்னா, ஒரு விவசாயி வந்து என்ன பண்றாரு, ஒரு 25 மூட்டை 50 மூட்டை நெல்லு போடுறாரு. நெல்லு போட்டு விளைய வைக்கிறாரு. விளைய வச்சு அதை எடுத்து அரிசியை அரைச்சு வச்சுக்கிறாரு. 25 மூட்டை அவரா யூஸ் பண்ண முடியும்? நான் அருளை வாங்கி வச்சு பல பேர் கொடுத்தாதான் உண்டு. அவர் 25 மூட்டையில 5 மூட்டை அவர் வச்சுப்பாரு, 20 மூட்டை வெளியில கொடுத்தானே ஆகணும். அதே போல நான் நிறைய ஜபங்களை பண்ணி நான் அதோட சக்தியை பெருக்கி வச்சிருந்தா அதுல கொஞ்சத்தை வெளியில எடுத்து கொடுத்தாதான் அவங்க நல்லா இருக்க முடியும். இது ஒரு விளைச்சல் மாதிரி தானே, இதை கொடுக்க முடியும். ஆனா சிலட்டு அதை கொடுக்க முடியாது. சிலட்டு அந்த விஷயங்களை தப்பா பயன்படுத்துவாங்க. ஏன்னா நான் சொல்லிக் கொடுக்குற டெக்னிக் 100% கரெக்ட் டெக்னிக். அது தப்பா பயன்படுத்தா சிக்கலாயிடும். இப்ப எங்களையும் அது பாதிக்கும். எங்களுக்கு அந்த சில வழிபாடு முறைகளை பாதிப்பு கொண்டாதுக்கா பல விஷயங்கள் நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அது தொடர்ந்து சொல்றேன். ஒரு நேரம் இருக்காங்க. வணக்கம் சங்கரா, பேர் சொல்லுங்க. வணக்கம், பேர் சொல்லுங்க. உங்களுடைய பிரச்சனைகளை சட்ட சொல்லுங்க. ராசி கன்னியா ராசி, அஸ்த நட்சத்திரம். சரி, சொல்லுங்க, என்ன உங்க ப்ராப்ளம்? வயசு என்னமா? இல்ல, வயசு 44. உடம்புதான் கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம். முட்டியெல்லாம் வலிக்குது, முதுகெல்லாம் வலிக்குது, உடம்பு எப்போ அப்புறம் ஒரு படபடப்பு இருந்துகிட்டே இருக்கு, ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கு. பயம், படபடப்பு. தூக்கம் கம்மியா இருக்கு? தூக்கமும் கம்மிதான். தூங்கினாலும் டீப் ஸ்லீப்பிங்லாம் கிடையாது, டிஸ்டர்ப்டா இருக்கும். கிடையாது. ஓகே ஓகே. மன உளைச்சல்ல நிறைய இருக்கிறீங்க. நீங்க மன உளைச்சல்ல நிறைய இருக்கிறீங்க. தெரியல என்னன்ட்டு. அதான் அதனாலதான். சரி, பரவாயில்லைங்க, ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல, சரி பண்ணலாம். உங்க பேர் என்ன சொல்றீங்க? என் பேரு ரேகா. ரேகா. நீங்க என்ன பண்ணுங்க, அகேட், ஓப்பல், கார்னட், இந்த 3 ஸ்டோனையும் டாலரா போட்டுக்கணும். அகேட், ஓப்பல், கார்னட், இந்த 3 ஸ்டோனையும் இதுவா போட்டுக்கோங்க. யார்கிட்டயாவது ஒருத்தட்ட வந்து அஞ்சன கணபதி மந்திரம் ஒண்ணு இருக்குதுங்க. இந்த அஞ்சன கணபதி மந்திரத்தை எடுத்து நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்க பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். இது வந்து இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க நேரத்துல இறை உத்தரவுல சொல்லக்கூடிய ஒரு பரிகாரம். இது இல்லாம உங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு மாரியம்மன் கோவில் இருக்கா? அம்மன் கோவில் இருக்கு. மாரியம்மன், முத்துமாரியா இருக்கு, கருமாரியம்மன் இருக்கு. அந்த அம்மன் கோவில்ல தேய்பிறை சப்தமி திதி அன்னைக்கு புது மண்ணகல்ல 3 மண்ணகல்ல நெய் விட்டு விளக்கேத்திட்டு ஒரு எலுமிச்சம்பழம் மாலை சாத்துங்க. சாத்திட்டு இந்த முத்ரால, பிராண முத்ரால 10 நிமிஷம் டெய்லி உட்காருங்க. இந்த டாலர் போட்டுக்கோங்க, உங்க ப்ராப்ளம் சால்வ் ஆகும். முடிஞ்சால் ஹோமியோபதி மெடிசன்ல காலிபாஸ் 6X கிடைக்கும். காலிபாஸ் 6X கிடைக்கும். அது வந்து டேப்லெட்டா ஜெர்மன் மேக் வாங்கிக்கோங்க. அது காஃபி டீ அவாய்ட் பண்ணிட்டு அது சும்மா 2 வாயில போட்டு சும்மா சீவ் பண்ணுங்க போதும். அப்பப்ப நல்ல ஆழ்ந்த தூக்கம் உங்களுக்கு கிடைக்கும்.
அதோட முடிஞ்சா ஸ்ட்ரெஸ் காம் வேணா வாங்கி போட்டுக்கோங்க. கொஞ்ச நாள் பண்ணீங்கன்னா அது உடம்பு செட் ஆயிடும். ஸ்ட்ரெஸ் காம்ங்கிறது வந்து இதுல கிடைக்கும், சித்தா மெடிசன் கடையில இருக்கும். அஸ்வகாந்தா, அது அஸ்வகாந்தா கேட்டா கொடுப்பாங்க. அதை வாங்கி போட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ் குறைஞ்சிடும். எல்லா விதமும் உங்களுக்கு சொல்லிட்டேன், மருத்துவம் சொல்லிட்டேன், மந்திரம் சொல்லிட்டேன், தந்திரம் சொல்லி கொடுத்ததுனால மூணையும் பயன்படுத்தி. ஆமா, நன்றி. உங்களின் அழைப்புக்கு இன்னொரு நேயர் கூட கடிதம் எழுதியிருக்காங்க. யாருன்னு பார்க்கலாம். சேலத்துல இருந்து செந்திலுங்கிறவர் எழுதியிருக்காரு. ஜாதகத்தை பார்த்து ஏற்படும் தீய பலன்கள் தடுத்து நிறுத்த முடியுமா? தீய பலன்களை தடுத்து நிறுத்த முடியுமா? சொல்றத அப்படியே ஃபாலோ பண்ணா கண்டிப்பாக தடுத்து நிறுத்த முடியும். சொல்வதை அப்படியே ஃபாலோ பண்ணணும். நம்ம சொல்றத என்னால அது முடியாது அப்படின்னா ஒன்னும் பண்ண முடியாது. இப்ப உதாரணத்துக்கு ஒரு கல்யாணம் பண்றாங்க, ஒரு 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ஒரு கல்யாணம் பண்ணும்போது நீங்க ஏன் அதுக்கு ஒரு 50,000 ரூபாய் செலவு பண்ணி பக்கத்துல யாராவது ஒருத்தர் பார்த்து உங்களுக்கு தெரிஞ்ச நல்ல ஒரு அவரோட கைராசின்னு ஒண்ணு இருக்கும், அவரை பல பேர் சந்திச்சிருப்பாங்க, ஒரு சிவாச்சாரியாரா இருப்பாரு, ஒரு ஜோதிடரா இருப்பாரு, இல்ல ஒரு ஆன்மீகவாதியா இருப்பாரு, அதையே சந்திச்சு ஒரு நல்ல பரிகாரங்களை செஞ்சுட்டு நீங்க ஏன் கல்யாணம் பண்ணக்கூடாது? அப்படி பண்ணா அதோட நிவர்த்தியாக போகுது. ஆனா சரியான முறையில் அதை பண்ணணும். எவ்வளவு வழிமுறைகள் இருக்கு, ஸ்தம்பனம் பண்ணக்கூடிய முறைகள் இருக்கு. ஸ்தம்பனம் முறைனா அதாவது ஸ்தம்பன பிரயோக மந்திரத்தை இன்னைக்கு நான் கண் கூட சொல்லித்தரேன். உங்க வாட்ச்ல ஓடிட்டு இருக்க வாட்சை நிறுத்த முடியும், சேலஞ்ச் பண்ண முடியும், நிறுத்த முடியும். சம்பளம் பண்ண நிறுத்த முடியும். அந்த அளவுக்கு எல்லாத்தையும் நிறுத்த முடியும். அப்ப கெடுதலை ஏன் நிறுத்த முடியாது? இப்ப ஒண்ணு வேணா, நீங்க உங்க உடம்புல இந்த ஒரு கட்டி வருதுன்னு வைங்க, ஒரு கட்டி ஒரு கையில வந்திருக்கு, அந்த கட்டியை நல்லா கவனிச்சுக்கங்க. கவனிச்சுக்கிட்டே நசி 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 மசி 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 நசி நசி மசி மசி நசி நசி சொல்லி பாருங்க. அந்த கட்டி உடையுது சீக்கிரம், கட்டி சீக்கிரம் அமுங்குதுல ஆறுது. நீங்க 20 நாள் எடுக்கிறது 3 நாள் 4 நாள் ஆயிடும். எதையும் நிறுத்த முடியும். உங்களுக்கு தொடர்ந்து வந்து ஏதோ தொல்லை இருக்கு, அதை வந்து நீங்க கவனிங்க, கவனிச்சுட்டே இருங்க. அந்த தொல்லையை என்ன உடம்புல என்ன தொல்லை இருக்கு அந்த தொல்லை அப்படியே கவனிச்சுட்டே இருங்க. உங்க பிரீத்திங் கவனிங்க, அந்த தொல்லையை கவனிங்க, பிரீத்திங் கவனிங்க, தொல்லை கவனிங்க, அந்த தொல்லை குறையும். இதெல்லாம் சொல்லி தர சின்ன சின்ன டெக்னிக். இதுக்கு மேல எவ்வளவோ பெரிய விஷயங்கள்லாம் இருக்குது. இப்ப ஜாதகத்தை பாக்குறோம், நேரம் நல்லா இல்லைன்னு தெரியுது. அப்ப அந்த நேரம் நல்லா இல்லாத நம்ம நிறுத்த முடியும், வரதை குறைச்சிக்க முடியும். கண்டிப்பா அதுக்கான வழிமுறைகள் இருக்கு, ஃபாலோ பண்ணணும் கரெக்டா. அன்னைக்கு ஒருத்தர் கேட்டார் என்னைய, சார் அதே துர்கையை தான் நான் வழிபட்டேன், நீங்க துர்கைக்கு எழுதி கொடுத்தோம், அப்படி நடக்குது எப்படி சார்? நாங்க வந்து பிரீத்திங்ல வாசியோக பயிற்சியாளர்கள். எங்களுக்கு இந்த வாசி யோகத்துல பிருத்திவிலையோ இல்லைன்னா அப்புலையோ நாங்க உங்களுக்கு எழுதி கொடுக்கும் போது உங்களுக்கு பழிச்சிரும். நீங்க அதுவரையிலும் அதே கோயிலுக்கு தான் போய் சாமி கும்பிட்டு இருப்பீங்க, நானும் அதே கோயில தான் சொல்லுவேன், நான் தான் போனேனே அப்படிம்பாங்க சிலர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்க போனதுக்கு அப்புறம் டக்குனு இந்த காரியம் நடக்கும். இத்தனை நாள் போனேன் சார், இப்ப போடாம நடக்குது எப்படி சார்னு கேட்பாங்க. நீங்க ஏதாவது ஒரு விஷயம், தெய்வம் இருக்கு இல்ல அதெல்லாம் விட்டுருவோம், உங்க நம்பிக்கை இருக்கு பாருங்க, அது கண்டிப்பா காப்பாத்தும். நம்பிக்கை கடவுள். நீங்க நம்பிக்கை வச்சிருக்கீங்க பாருங்க, கடவுள் மேல வைக்கிற நம்பிக்கை இருக்கு பாருங்க, நீங்க எவ்வளவு நம்பி போய் சரிங்க, அதுதான் உங்களை காப்பாத்தும். நீங்க வந்து நான் சும்மா கடவுளை கும்பிட்டேன் நம்பாம நீங்க துக்கத்தோட இருந்தீங்கன்னா வாழ்க்கை ஃபுல்லா துக்கத்துல தான் இருப்பீங்க. ஸோ எந்த ஜாதகத்துல என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, கண்டிப்பாக அதை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டா, அதை சொல்றதை கேட்டா, நம்பினால் நிச்சயமாக காப்பாற்ற முடியும். எந்த மாற்றமும் கிடையாது. நம்பணும், வர்றதுக்கு முன்னாடி காப்பாற்றணும். கேன்சர் வந்ததுக்கு அப்புறம் நான் குணப்படுத்த முட்டி மோதக்கூடாது, வர்றதுக்கு முன்னாடி காப்பாற்றணும். வர்றதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சு அதை சரி பண்ணணும்னா நிச்சயமா சரி பண்ண முடியும். அதுக்கான வழிமுறைகள் இருக்கு. அதுக்கும் விதியின் செயலாகத்தான் இருக்கும். மதிய விதியாளர் எல்லாம் மதிய விதியாகத்தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதுவும் விதியின் செயலாக. சிலர் கேட்கறாங்க, சிலர் கேட்கறாங்க கூட நான் பாக்குறேன், எனக்கு நல்லா தெரியுது இந்த மாதிரி நடக்க போகுதுன்னு தெரியுது. சொல்லும் போது சிலர் மதிக்கிறதே கிடையாது, என்னத்தையோ சொல்றாங்க, நமக்கு இதெல்லாம் நமக்கு சம்பந்தமே இல்லை. எல்லாருமே என்ன பண்றாங்க, ஜோதிடங்கிறது வருமுன் காக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். இவங்க என்ன பண்றாங்க, புத்திர தோஷம் இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறமும் ஒரு ஹைப்பர் ஆக்டிவிட்டி ஆர்டிசத்துல ஒரு குழந்தைய பெற்று வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. ஏன் முன்னாடி தான் இருக்குன்னு சொன்னா சின்ன சின்ன பரிகாரம் பெரிய கஷ்டம் கூட கிடையாது, செய்யலாம், ஈஸியா செய்யலாம். நீங்க அப்புறம் வச்சுக்கிட்டு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் செலவழிக்கிறதுல என்ன பிரயோஜனம் இருக்குது? சொல்றோம். இப்போ ஒரு திருச்சியில ஒரு அம்மா சொல்றாங்க, நீங்க அவ்வளவுதான் படிச்சு சொன்னீங்க சார், ஆனா நாங்க அதை பெருசா மதிக்கல, இன்னைக்கு பார்த்தா ஹைப்பர் ஆக்டிவிட்டில ஒரு குழந்தை, அது எப்படி சரி பண்றது? எவ்வளவு கஷ்டம் ஹைப்பர் ஆக்டிவிட்டி, அதுவும் ஹைப்பர் ஆக்டிவிட்டி. அவ்வளவு சீக்கிரம் பண்ண முடியாது, இவ்வளவு ட்ரைனிங் இருக்கு, மாத்திரை கொடுத்தா சரியாவாக போகுது. ஒரு நேயர் பார்த்துலாம் சார். வணக்கம் டேஷங்கரா. வணக்கம், பேர் சொல்லுங்க சார். ஓகே, உங்களுடைய பிரச்சனைகளை சார்ட்ட சொல்லிட்டு பேசுங்க. சொல்லுங்க சாமி. வணக்கம் சாமி. வணக்கம், சொல்லுங்க. திருச்சியில இருந்து பேசுறேன் சாமி, ராஜேந்திரன். விருச்சிக ராசி, கேட்ட நட்சத்திரம். எல்லாமே தடையாவே இருக்கு சாமி. தொழில் தடையா இருக்குங்களா? தொழில் வருமானம் தடை. ஆமா சாமி. என்ன வயசாகுது உங்களுக்கு? எனக்கு 46 சாமி. எவ்வளவு நாளா தடையா இருக்கு? 3 வருஷமாவே இருக்கு. அதுக்கு முன்னாடி ஃப்ரீயா இருந்துச்சா? கொஞ்சம் பரவாயில்லாம இருந்துச்சு. வீடு கட்டணும்னு நினைக்கிறேன், வீடு கட்டவும் முடியல. எல்லாமே தடையாவே இருக்கு பொதுவாவே. இடம் வாங்கி வச்சிருக்கீங்களா? என்ன சாமி? இடம் வாங்கி வச்சிருக்கீங்களா? வாங்கி வச்சிருக்கேன். அதுல கட்ட முடியலையா? ஆமா. சரி, அதுலதான் கட்டணும்னு நினைக்கிறீங்களா? ஆமா ஆமா. அதுல கட்டாதீங்க, வேண்டாம். சரி, வேற இடத்துல எங்க இடத்த வாங்கி கட்டுங்க, அதுல உங்களால கட்ட முடியாது. சரிங்க சாமி. இப்போ உங்களுக்கு இந்த தொழில் முறை தடைக்கு
நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்ன அப்படின்னா, எங்க வெள்ளருக்கு விநாயகர் ஒண்ணு வாங்கிக்கோங்க. சரி. வெள்ளருக்கு விநாயகர் ஒண்ணு வாங்கிட்டு வயநமசி வகார கணபதியே நமக, வயநமசி வயநமசி வகார கணபதியே நமகான்னு டெய்லி 33 முறை ஜெபம் பண்ணுங்க. அந்த வெள்ளருக்கு விநாயகரை ஜெபம் பண்ணிட்டு திருப்பி ஏதாவது பாக்ஸ்ல வச்சு மூடி வச்சிருங்க. திருப்பி டெய்லி இந்த மாதிரி ஜெபம் பண்ணிக்கிட்டே வாங்க. உங்க வீட்டுல வந்து நீங்க வீட்டுக்குள்ள 9ல இருந்து 10 விநாயகருக்கு மேல வச்சிருக்கீங்க. வச்சிருக்கீங்களா? படமாவோ சிலையாவோ இல்ல ஏதாவது சின்ன போட்டோவாவோ நீங்க மாட்டி வச்சிருக்கணும், உங்க வீட்டுக்குள்ள இருக்கணும். அதெல்லாத்தையும் எடுத்துருங்க. அத்தனையும் எடுத்துட்டு ஒரு விநாயகர் மட்டும் வைங்க. வச்சுட்டு நீங்க 9க்கு மேல கண்டிப்பா வீட்டுல இருக்கும், செக் பண்ணுங்க. உங்க பூஜை ரூம்ல இருக்கும், வெளியில படமா இல்ல அப்படி எப்படி வச்சிருப்பீங்க. எல்லாத்தையும் எடுத்து ஒரு பாக்ஸ்ல போட்டு மூடிடுங்க. ஒரே ஒரு விநாயகரை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த வெள்ளருக்கு விநாயகரை வச்சு டெய்லி இந்த நான் சொன்ன வயநமசி வகார கணபதியை நமகான்னு சொல்லிட்டு வாங்க. தடம் முழுக்க நீங்கிடும். நன்றி உங்களின் அழைப்புக்கு. இவர் சொல்லும் போதே நீங்களும் ஒரு நல்ல விஷயம் சொன்னீங்க சார். இப்ப நிறைய சிலைகள் வைக்கிறோம் இல்லையா சார், அது வந்து சிலைகளா வைக்கலாமா படங்களா அப்படியெல்லாம் வைக்கலாம். அதெல்லாம் எந்த தப்பும் இல்ல. நம்ம மன அமைப்புன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அந்த மன அமைப்பு என்ன பண்ணும்னா ஒரு போராட்டத்துக்குரியது. நீங்க வந்து எப்படின்னா ஒரு 10 போட்டோ வச்சுட்டீங்க, நீங்க வைங்க 10 போட்டோவை. ஆனா நீங்க ஒரு 5 முழம் பூ தான் உங்களால வாங்க முடியும்னு வைங்க. நீங்க 4 போட்டோ போட்டு 2 போட்டோ போட்டு வருத்தப்படுறீங்க பாருங்க. நீங்க போட்டோக்கு போடாதனால ஒன்னும் ஆகாது. நீங்க பூ போடாதனால ஒண்ணும் நடக்க போறது இல்ல. ஆனா நீங்க அந்த பூ போடலன்னு வருத்தப்படுறீங்க பாருங்க, அது உங்களுக்கு பிரச்சனையா இருக்கும். எங்களுக்கே திருப்பி பிரச்சனை. ஆமா, அதனால முடிஞ்ச அளவுக்கு அதிகமான போட்டோஸ் வச்சுக்காதீங்க, நம்ம சொல்ற மாதிரி இருக்கு ஆக்சுவலா. ஓகே சார், தொடர்ந்து இன்னொரு நேருடைய நம்ம லெட்டர் பார்க்கணும். அவர் வந்து தாம்பரத்துல இருந்து சத்யாங்கிறவங்க எழுதி இருக்கிறாங்க சார். பிரயோக முறை பூஜை என்றால் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நல்ல விஷயமா. அதாவது வந்து பாத்தீங்கன்னா பஞ்சபட்சி சாஸ்திரப்படி ஒருத்தருக்கு ஜாதகத்துக்கு வந்து ஒரு கலத்திர தோஷம் இருக்கு, இல்லைன்னா புத்திர தோஷம் இருக்கு, இல்லைன்னா ஜீவன தோஷம் இருக்கு. ஜீவனா எதுவும் சம்பாதிக்கவே முடியல இருக்குன்னா அந்த பிரயோக முறையில ஒண்ணு உச்சாடனம் பண்றது, அதை பவரை கூட்டுறது, இல்லைன்னா ஓவரா கெட்டு இருந்தா அதை குறைக்கிறது, ஸ்தம்பனம் பண்றது, இல்லைன்னா மோகனம் பண்றது, வசி இழுக்கிறது. இது எப்படி பண்ணணும்னா ஒரு ஜாதகத்தை வெள்ளித்தகட்டுல எழுதி அதை எப்படி எழுதணும்னா பஞ்சபட்ச சாஸ்திரப்படி அரசு காலத்தில் அரசுவியல் அரசு ஒண்ணு, அவங்களுக்கு அரசுவியல் அரசு, இல்லைன்னா எழுதுறவங்களோட அரசுவியல் அரசு, அவங்களுக்கு ஊன் காலம், அந்த மாதிரி மேட்ச் பண்ணி எழுதி அதை வச்சு ஜபம் பண்றது. இப்போ உதாரணத்துக்கு கணபதி மூலம் எப்படி சொல்லுவாங்க, ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் கம் கணபதியே வரவரத சர்வஜனமே வசமானய ஸ்வாஹா அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வந்து இதை வந்து பிரயோக முறையில சேர்க்கும் போது அச்சரங்களை மட்டும் கொஞ்சம் மாத்திக்கிட்டு, அச்சரங்களை இப்ப மாத்தல, நான் சும்மா சொல்றேன். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் கம் கணபதியே வரவரத சர்வஜனமே பூஷன்ஜி பழனியப்பன் வசமாக ஸ்வாஹா, இது எப்படி இருக்குது. சோ அச்சரங்களை சிலருக்கு மாத்தணும். அவங்க என்ன நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்க, இல்ல அவங்களுடைய முதல் எழுத்து விதி என்ன, அந்த முதல் எழுத்தோட விதி என்ன அப்படிங்கறத பார்த்துட்டு, அது ஈ விதியில முடியுதா ஆ விதியில முடியுதா இப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த பஞ்சபட்சி எடுத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த அரசு காலத்துல அதுக்கு தகுந்த அச்சரங்களை பயன்படுத்தி சிவ நமவா வயநமசியா எனம சிவா அம்மா வம்மா எம்மா ரம்மா தம்மா ஹம்மா இதை பயன்படுத்தி ஜபங்கள் பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா அந்த ஜாதகம், இதுதான் உண்மையான ஜபம். நீங்க போய் கடையில போயிட்டு ஒரு தனாஷ்ண எந்திரம், ஒரு லட்சுமி எந்திரத்தை, ஒரு பிரிண்டட் எந்திரத்தை வாங்கி அதை வச்சு கும்பிட்டா ஒரு பிரயோஜனம் நடக்க போறது இல்லை, ஒன்னும் நடக்காது. அதை வச்சு கும்பிட்டா எந்திரம் வச்சு கும்பிடுறேன், மந்திரம் வச்சு பண்றேன், ஒன்றும் முறையா உங்களுக்கு எந்திரங்கள் எழுதப்படணும், கைப்பட எழுதப்படணும், கையில எழுதணும். தங்க ஊசி வெள்ளி ஊசி இதுக்குன்னு செஞ்சு வச்சிருக்கோம், அதுல எழுதணும். எழுதி அதை ஜபம் பண்ணீங்கன்னால் இதுதான் பிரயோக முறை பூஜை. பிரயோகத்துல செய்யறது யாருக்கு செய்யறோம், அப்போ ஒருத்தருக்கு செய்யறோம் அப்படின்னா, இப்போ ஒரு பெண் இருக்கா, அவளுக்கு அவர் கணவர் கூட சண்டை வந்துகிட்டே இருக்குன்னா அவளுக்கு என்ன மந்திரம்னு கண்டுபிடிக்க, அவளுக்கு எந்த தேவதை யூஸ் பண்ணணும் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு, இப்போ ஓம் ஐயம்னா ஐயம் கிளியும் சவுமரியம் ஸ்டீம் ராதிகா மகள் ஜெயவர்தினி இன்னார் மகன் வசமாக சுவாகான்னு வரும். இன்னொரு காமாட்சியம்மா மகன் வசமாக சுவாகான்னு வரும். இந்த மாதிரி ஜபங்கள் பண்ண 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 அது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்குள்ள அந்த அந்யோன்யம் கிடைச்சிரும். இதுதான் ஜாதக வசிய பிரயோக முறை, ஜாதக சக்கர பிரயோக முறை, ஜாதக இந்திர பிரயோக ஜலவாச முறை. இது எல்லாமே பிரயோக முறையில பண்றது. கரெக்டான நேரம், கரெக்டான பொருள், கரெக்டான பிரயோகத்தை வச்சு பண்றது. இது ஜாதகம் பார்க்க வரும்போது கூட நேரம் பார்த்து தான் வரணுமா சார்? அதுதான் பண்ணக்கூடாது. நிறைய பேர் என்ன பண்றாங்க, அஷ்டமி நவமி ராகாலம் பார்த்து பண்றாங்க, அது பண்ணக்கூடாது. தொடர்ந்து இன்னொரு நேயருடைய கடிதத்தை பார்த்துக்கலாம் சார். இவங்க வந்து ஈரோட்ல வந்து எழுதியிருக்காங்க சார், நோய்களுக்கு பரிகாரங்கள் பலன் தருமா? எவ்வளவோ நோய்கள் இருக்கு, நம்ம அதுக்கு பல பரிகாரங்கள் செஞ்சிருக்கோம், ஆனா அதுக்கு எல்லாமே பலன் தருமான்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக பரிகாரங்கள் பலன் தரும், நோய்களுக்கு தரும். அதே நேரத்துக்கு சில பிரயோக முறைகளை வந்து இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒருத்தருக்கு பிபி இருக்கு வச்சு, சின்ன எக்ஸாம்பிள். இந்த பிபி எப்படி குறைக்கிறது?
வெறுமனே போய் விநாயகருக்கு அர்ச்சனை பண்ணா குறைஞ்சிரும். ரைட், ஓகே, வச்சுப்போம். ஒரு சின்ன டெக்னிக் பாருங்க. விநாயகருக்கு அடிப்பிரதர்ஷனம் பண்றீங்க. ஸோ அடிப்பிரதர்ஷனம் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 11 முறை அடிப்பிரதர்ஷனம் பண்ண சொல்றோம். நீங்க 11 முறை காலை கரெக்டா எடுத்து வச்சு ஃபுல் கான்சன்ட்ரேஷன்ல நடக்க ஆரம்பிச்சா இட்ஸ் கால்டு டாச்சி தியானம். ஓஷோ சொல்லி கொடுத்த தியானத்துல ஒரு முக்கியமான தியானம் அது. டாச்சி தியானம்னு சொல்லுவாங்க அதை. அந்த தியானம் இப்ப நீங்க நடக்கும்போது ஆட்டோமேட்டிக் பிபி குறையும். இப்ப இது ஒரு டெக்னிக். அப்புறம் நீங்க பூ பறிக்கிறீங்க, ஒவ்வொரு பூவா அழகா பறிச்சுட்டே இருங்க, பிபி குறையும். இப்ப இது ஒரு வகையான பரிகாரம் தானே. நிச்சயமா. அப்புறம் நீங்க ஒரு நாள் அழகான ஓவியத்தை எடுத்து வச்சு பார்த்துக்கிட்டே இருங்க. அந்த ஓவியத்துக்குள்ள உள்ள போற மாதிரி ஃபுல் கான்சன்ட்ரேஷன்ல பாருங்க. உங்க உடம்புல எங்க காயம் இருந்தாலும் ஆறும். பழைய பாடல்கள் இருக்கு பாருங்க, அந்த பாடல்களை போட்டு மனசால கேளுங்க, காதால கேட்காதீங்க, மனசால கேளுங்க. அந்த பாட்டை ஃபுல்லா கேட்டு பாருங்க, உங்க பிபி குறையும், சுகர் குறையும். இதோ பிபி குறையறதுக்கான முத்ரா, பிபி குறையறதுக்கான முத்ரா, சுகர் குறையறதுக்கான முத்ரா. இந்த மாதிரி முத்ராக்களை பயன்படுத்துங்க. சோ முத்ராக்களையும் பயன்படுத்தி இந்த மாதிரி எல்லா பயிற்சிகளையும் பண்ணுவோம். கோயில் வழிபாடுகளை என்ன, மனசு ஆழ்நிலை அமைதிப்படுத்துறது. அப்ப நோய் குறையாம என்ன பண்ணும். நிச்சயமா. ஒரு நேயர் பார்க்கலாம் சார். வணக்கம். ஹலோ, வணக்கங்க. வணக்கம், பேர் சொல்லுங்க. எங்க பையனுக்கு கேட்கணுங்க. பையன் பேர் ஸ்ரீதர். ஓகே, தொடர்ந்து சார்ட்ட பேசுங்க, உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லுங்க. சரி, சரிங்க சார். வணக்கங்க ஐயா. சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. 3/1/90 பையன் பிறந்ததுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரம், ராசிங்க. சரிங்க. பேரு ஸ்ரீதர். இப்போ 26 வயசுங்க அவருக்கு. 27ல அவருக்கு கல்யாணம் பண்ணலாமா அப்படின்ட்டுங்க. சரி, தாராளமா பண்ணலாமா. 27ல கண்டிப்பா கல்யாணம் பண்ணலாம், ஒரு தப்பும் இல்ல, பண்ணலாம். பட் கொஞ்சம் செக் பண்ணிக்கங்க. அந்த வருஷத்துல அந்த நேரத்துல பிறந்தவங்களுக்கு எல்லாம் கலத்துற தோஷம் இருக்கு. இவருடைய ஜாதகத்துல கண்டிப்பா கலத்துற தோஷம் இருக்கணும். இருந்தாலும் நல்லா ஆழமா செக் பண்ணிக்கங்க. நான் இப்ப சொல்றது எல்லாமே பிரசனத்துல தான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். பிரசன்ன ஆர்வத்துல எனக்கு கிடைக்கிற உத்தரவுல வச்சுதான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். பொண்ணு பாருங்க, பொண்ணு பாக்குறத புதன்கிழமை திங்கக்கிழமையில பாருங்க. மனசுக்கு பிடிச்ச மாதிரி செலக்ட் பண்ணுங்க, புத்திக்கு பிடிச்ச மாதிரி செலக்ட் பண்ணாதீங்க. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு மேல துர்கையை தொடர்ந்து வழிபட்டுவாங்க. 6 மணிக்கு மேல ஒரு விளக்கேத்தி வழிபடுங்க, இல்லைன்னா ஒரு அர்ச்சனை பண்ணி வழிபடுங்க. 16வது வாரம் ஒரு வஸ்திரம் சாத்திட்டு அப்புறமா நீங்க பொண்ணு பார்க்க ஆரம்பிங்க. 27ல கல்யாணம் பண்ணுங்க. செக் பண்ணிக்கங்க ஒரு வாட்டி ஜாதகத்தை நல்லா ஆழமா செக் பண்ணிக்கிட்டு அப்புறமா நீங்க கல்யாணம் பண்ணுங்க. நல்ல பொண்ணு கிடைக்கும். பண்ண வேண்டியது வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜாதகத்தை ஃபுல்லா பாக்கணும். கண்டிப்பா கலத்திர தோஷம் அந்த ஜாதகத்துல இருக்கு. நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக தெரியும். கண்டிப்பா பரிகாரம் பண்ணிட்டு கல்யாணம் பண்றது பெட்டர். அப்படி பண்ணீங்கன்னா பிரச்சனை இல்லாம இருக்கும். முன்னாடி பார்த்து தெரிஞ்சுக்கிறது. அதை பத்தி பேசிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நன்றி. உங்களின் அழைப்புக்கு அடுத்த இன்னொரு கடிதம் மதுரையில இருந்து எழுதியிருக்காங்க சிவாங்கிறவர். சிலருக்கு திருமணம், தொழில் எல்லாமே தொல்லையாகவும் தடையாகவும் இருக்கிறது, அது ஏன்? ஃபார் எக்ஸாம்பிள் மேஷ லக்னம் எடுத்துக்கோமா. மேஷ லக்னத்துக்கு 2ல சுக்கிரன் இருக்குன்னு வைங்க, அவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் பண்ண முடியாது. என்ன சார் 7 கூட 2 கூட அவர் தானே சார், அவர் போய் 2ல இருக்க, அவரை போய் சீக்கிரம் கல்யாணம் பண்ண சொல்லி புரியவே இல்லையான்னு கேட்பாங்க ஜோதிடம் தெரிஞ்சவங்க. ஆனால் 2ல சுக்கிரன் இருந்தா திருமண வாழ்க்கை சுமாராதான் இருக்கும், சண்டை சச்சரவு இருக்கும், கருத்து வேறுபாடு இருக்கும், ஒற்றுமை இருக்காது. ஆனா அதை மாத்த முடியும். அடுத்தது பாருங்க, அதே மேஷ லக்னம் 10ஆம் இடம் சுத்தமா இருக்கு, 7ஆம் இடம் சுத்தமா, தொழில் தடையாதான் இருக்கும். டாக்டரா இருந்தாலோ இன்ஜினியரா இருந்தாலும் பிரச்சனை இருக்காது, டாக்டரா இருந்தாலும் வக்கீலா இருந்தாலும் பிரச்சனை இருக்காது. மற்றபடி என்ன தொழில் போனாலும் தொழில் தடையாதான் இருக்கும். சோ அப்ப அதுக்கு என்ன பண்ணலாம்? இப்போ உங்களுக்கு 10 கூட 11க்கு போயிடுச்சுன்னா மேஷ லக்னத்துக்கு லாபஸ்தானம் ஏறி இருக்கு. ஆனா 11ஆம் இடம் பாதகஸ்தானம். அப்ப என்ன ஆயிடும்? தொழில பாதகம் தான், கையில காசு போட்டு திருப்பி வராது. காசு போடுற பிசினஸ்ல ஒன்றும் ரிட்டர்ன் பெருசாவே இருக்காது. அப்ப தடை. அப்ப அதுக்கு என்ன செய்யணும்? சனியை ஸ்தம்பனம் பண்ணணும். அந்த இடத்த 11ஆம் இடத்தை ஸ்தம்பனம் பண்ணணும். அதுக்கு பிரயோக முறை இருக்கு. எதுக்கு? இப்ப ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன் இல்லைங்க. அப்படிதான் எல்லாம் உங்களுக்கு விதிப்படிதான் நடக்கணும்னா எதுக்கு ஜாதகத்தை கண்டுபிடிச்சு எதுக்கு பார்க்கணும்? தேவையில்லையே. நீங்க விதிப்படிதான் நடக்கணும். நீங்க ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுங்கிறதுனால தானே போய் எக்ஸ்ரே எடுக்கிறோம், இல்ல போய் டாக்டர்கிட்ட போயிட்டு செக்அப் பண்றோம், சுகர் இருக்கான்னு பாக்குறோம், பிபி இருக்கான்னு பாக்குறோம். அது சரி பண்ண முடியும்னா அதை பார்த்து என்ன பண்ண போறோம்? நம்ம பார்த்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அது சொல்லிங்களா நான் சொல்றது? அது கூட பாத்தீங்கன்னா போய் லேப்ல டெஸ்ட் பண்ணினா கீழே சொல்லுவான், இப்போதைக்கு இது உள்ள விஷயம் தான், இது முன்னாடி இருக்கலாம் பின்னாடி இருக்கலாம், நீங்க ஒண்ணும் பண்ண வேணாம். சுகர் இருக்கவங்க எல்லாம் ஒண்ணு செய்யட்டும். காலையில போயிட்டு 6 மணிக்கு இந்த ஃபாஸ்டிங் எடுக்கிறாங்கல்ல, ஒரு 3 லேப்ல எடுத்து பாருங்க, 3 லேப்லயும் வித்தியாசமா இருக்கும். சோ இருந்தாலும் நம்ம அதை எப்படி டெஸ்ட் பண்றோம்? அப்ப ஜாதகத்துல கொஞ்சம் டிஃபரெண்ட் இருக்குதான் செய்யும். அப்ப அதுக்கு சரியான நபர் அதை எடுத்தாங்கன்னா ஒரு ஜாதகம் ஒருத்தருக்கு ஒருத்தர் வித்தியாசம் இருக்கதான் செய்யும். ஒரு ஜாதகத்தை எடுத்தீங்கன்னா சில பலன்கள் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கதான் செய்யும். அப்படி இருக்கும்போது அவங்க எடுக்கிறவங்க அந்த எடுக்கிற நேரம் அதை வச்சு கனெக்ட் பண்ணுவாங்க. இவங்க நல்ல நேரம் பார்த்து ஜாதகம் பார்க்க போனாங்கன்னா வேலைக்கே ஆகாது. ஜாதகம் பார்க்க போகும்போது அப்படியே அப்ரப்டா போகணும். அப்ப கண்டுபிடிச்சு
அப்ப அதையும் சேர்த்து கண்டுபிடிக்கும் போது நம்ம எப்படி இப்ப டெஸ்ட் எடுத்துட்டு நீங்க போயிட்டு வைத்தியம் பாக்குறீங்க? டெஸ்ட் எடுத்தா வைத்தியம் பாக்குறதுக்கு தான் டெஸ்ட் எடுக்கிறீங்க. அப்ப ஜாதகம் பாக்குறது ட்ரீட்மெண்ட்டுக்கு தானே. அப்புறம் அதுல உங்களுக்கு சந்தேகம் இருக்குது. நீங்க இத்தனை 3 இடத்துல வித்தியாசம் வரதையே நம்பித்தான் நீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க. இது அதை விட இன்னும் தெளிவு. இன்னைக்கு நோயை சொல்றோம், ஜாதகத்தை வச்சுக்கிட்டு உங்களுக்கு இந்த நோய் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, செக் பண்ணுங்க. உங்களுக்கு முதுகு வலி வரதுக்கு, L4L5 பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, செக் பண்ணுங்க. உங்களுக்கு இதனால இங்க வரது பிரச்சனை. ஒருத்தர் வந்து என்ன நோயினே கண்டுபிடிக்காம நாங்க ஜாதகத்தை வச்சு நோயை கண்டுபிடிச்சு சொல்றோம், இது உங்களுக்கு நோய் இருக்கு, செக் பண்ணி பாருங்க, செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி ஸ்கேன் பண்ண மாதிரி சொல்றோம். சோ அதை வச்சு நீங்க கண்டுபிடிச்சு அதை சரி ரெக்டிஃபை பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சோ அப்ப ஜாதகத்தை எதுக்கு கண்டுபிடிச்சாங்க? என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சு தப்பிக்க தானே கண்டுபிடிச்சாங்க. நீங்க இப்ப மழை வர போதான் தெரிஞ்சு எதுக்கு தெரிஞ்சு என்ன பண்ண போறோம்? மழை வரப்போதான் தெரிஞ்சா சரி கொஞ்சம் உஷாரா இருக்கலாமே தெரிஞ்சுக்க போறோம். அது போலதான் எல்லாமே முன்னாடி தெரிஞ்சுக்கிறது காப்பாத்திக்கிறது. அப்ப அதுலயே அடங்கிருச்சு, காப்பாத்திக்க முடியும்னு கேள்வியே இல்லையே. இல்லைங்களா? எப்பவுமே நம்ம குறிப்பு ஒண்ணு சொல்லுவோம் நமது நிகழ்ச்சியில. இன்னைக்கு என்ன குறிப்பு சொல்ல? கண்டிப்பாக சொல்லுவோம் நிச்சயமாக. நீங்க என்ன பண்ணுங்க, பொருளாதார விருத்தி வீட்டுல வந்து நல்ல பணப்புழக்கம் அதிகமாக இருக்கிறதுக்கு ஓம் கிளி அங், சின்ன மந்திரம், குட்டி மந்திரம், ஓம் கிளி அங், ஓம் பாலபைரவர் மந்திரம், ஓம் கிளி அங், ஓம் கிளி அங். இதை அப்படியே மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு இருங்க மன அமைதியா. முடிஞ்சா இந்த முத்ரா, சின்முத்ரா இல்ல சின்மய முத்ரா, இந்த முத்ரால உட்காந்து சொல்லிக்கிட்டே வாங்க. அதே அற்புதமா உங்க வீட்டுல செல்வம், செல்வாக்கு, வளம் எல்லாம் இருக்கும். வெற்றி உங்க கிட்டத்திலே இருக்கும். நிச்சயமா சார். இன்றைய நிகழ்ச்சி முழுமையான ஒரு நிகழ்ச்சியா அமைந்தது. ஆரோக்கியமான தகவலை கொடுத்திருக்கீங்க. கடைசியில குறிப்பிட்ட அந்த டிப்ஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லாருமே அந்த பொருளாதாரத்துக்கு தான் வரும். ஒரு அருமையான தகவல் கொடுத்திருக்கீங்க. இன்றைய நிகழ்ச்சியை கலந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. என்ன நேரம் நிகழ்ச்சி பார்த்து மகிழ்ந்திருப்பீங்க. டாக்டர் பூஷன்ஜி பழனியப்பன் சார் எப்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் சுவாரஸ்யமா சொல்லுவாங்க. இன்னைக்கும் சொல்லியிருக்காங்க, பயனுள்ளதாக அமைந்திருக்கும். அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி வழியாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகின்றேன். அது ஒரு நன்றி, வணக்கம். டாக்டர் பூஷன்ஜியின் ஆன்மீக குறிப்புகள் அடங்கிய அழகிய ஆன்மீக புத்தகத்தின் முதல் பகுதி தற்போது கிடைக்கிறது. நூலின் விலை 330 ரூபாய் மட்டுமே. தன விருட்ச வசிய யந்திரம், செல்வ வளம் பெருக, தனவரவு அதிகரிக்க தன விருட்ச பிரயோக சக்கரம் தற்போது கிடைக்கிறது. இந்த எந்திரத்தை சட்டை பையில் மற்றும் பணப்பெட்டியில் வைத்துக் கொள்ளலாம். விலை ரூபாய் 1000 மட்டுமே. செப்டம்பர் 3, 13, 14 உங்களுடைய ஜாதகத்தை ஆராய்ந்து நியூமராலஜி, பிரமிட் எண், சூட்சும எண், பூர்வ எண் அடிப்படையிலும் அஷ்டகர்ம சாஸ்திர அடிப்படையிலும் பெயர் மாற்றம் மற்றும் நிறுவனங்களின் பெயரை மாற்றி அமைத்தும் நட்சத்திர சார அடிப்படையில் ரத்தினங்களை தேர்வு செய்து சரியான நேரத்தில் அணிவதன் மூலமும் பிரயோக பூஜைகள் மூலமும் வாழ்வையே மாற்றி அமைத்திட பிரயோக மந்திரங்கள் மூலமும் வாஸ்து சாஸ்திர அடிப்படையில் வாழுமிடத்தை உயிர் சக்தியாய் மாற்றி பிரபஞ்சத்தின் பேராற்றல் பெற்று பிரகாசமான வாழ்க்கையை பெற உங்களுடைய சகலவிதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண அணுக வேண்டிய முகவரி டாக்டர் பூஷன்ஜி பழனியப்பன், 473, 19வது தெரு, 4வது செக்டார், டபுள் டேங்க் அருகில், KK நகர், சென்னை 78. செல் 9840 42233, 9842 82233 and 9447 52233. முன்பதிவு பெற்று வரும். அந்த பிரச்சனை